Hi friends, இன்னைக்கு வீடியோல ஒரு கேஸ் சினாரியோ நாம பார்க்க போறோம். So sales of goods at 1930 ல section 4 subsection 3 ல agreement to sell ல ஒரு கேஸ் சினாரியோ பார்க்க போறோம் ஓகேங்களா. So இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜுவல்லரி ஷாப் வந்து வச்சிருக்காரு. So ஒரு பொண்ணு ஏன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து என்ன பண்றாங்கன்னா ஜுவல்லரி ஷாப்ல வந்து நெக்லஸ் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க ஓகே. ஸோ நெக்லஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டிசைனை செலக்ட் பண்ணி இவங்க வந்து ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஜுவல்லரி ஷாப்பில் இருக்கக்கூடிய அந்த சப்ளையர் வந்து என்ன பண்ணணும், இவங்க கொடுத்த டிசைனில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பேஸ் பண்ணி அந்த நெக்லஸை மேக் பண்ணி இவருக்கு டெலிவரி பண்ணணும் ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஜாப் ஒர்க் சீனரியோ. ஸோ அக்ரிமெண்ட் டு செல்லுங்கிற செக்ஷனே வந்து இதில் அப்ளை ஆகும் ஓகேங்களா. ஸோ அந்த செக்ஷன் படி இவர் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஓகே. ஸோ டிஎன்சி அவர் என்ன டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்களோ அதே டிசைனில் இவங்க வந்து ஜுவல் வந்து மேக் பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாரு, ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு, ஜுவல் எல்லாமே மேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஜுவல்லை டெலிவர் பண்ணுறப்போ இந்த பொண்ணு வந்து அந்த ஜுவல்லை வந்து செக் பண்ணி பார்க்குது. ஸோ இவங்க கொடுத்த டிசைன் ஒன்று, ஆனால் ஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு டிசைனில் இருக்குது ஓகே. ஸோ கொடுத்த டிசைன் வேறு, மேக் பண்ண டிசைன் வேறு அப்படிங்கிறப்போ இந்த ஜுவல்லை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி கொடுத்து ரீஃபண்ட் வந்து கேட்குது. எனக்கு இந்த ஜுவல் வேணாம், எனக்கு ரிட்டர்ன் தாங்கன்னு சொல்லி ரீஃபண்ட் வந்து கேட்குறாங்க. இந்த ஜுவல்லரி ஷாப் ஓனர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ரீஃபண்ட்லாம் தர முடியாதுங்க, இது கஸ்டமைஸ் ப்ராடக்ட், ஸோ இது வேறு யாருக்கும் சேல் பண்ண முடியாது, உங்களோட கஸ்டமைசேஷன் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து மேக் பண்ணியிருக்கிறோம், ஸோ வேறு யாருக்கும் வேறு எந்த கஸ்டமருக்கும் இதை சேல் பண்ண முடியாது, ஸோ நீங்கள் தான் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ரீஃபண்டை என்ன பண்ணிட்டாரு, கேன்சல் பண்ணிட்டாரு ஓகேங்களா. ஸோ இப்போ செக்ஷன் படி பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4(3) அக்ரிமெண்ட் டு சேலில் ஓனர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்ட், கஸ்டமைஸ்டு கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் ஓனர்ஷிப் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா இந்த பையர்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பேஸ் பண்ணி இவங்க வந்து ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஓகேங்களா. பட் இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பேஸ் பண்ணி இவங்க வந்து ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணல, இவங்க கொடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிசைன் வேறு, அவர் பண்ண டிசைன் வேறு ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த பொண்ணுக்கு ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை ஓகே. ஸோ ஓனர்ஷிப் இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ இந்த பொண்ணால் என்ன பண்ண முடியும், இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி ஜுவல்லரியை ரிட்டர்ன் அனுப்பிட்டு ரீஃபண்ட் வாங்குறதுக்கு இந்த பொண்ணுக்கிட்ட ஃபுல் ரைட்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ ஜுவல்லரி ஷாப் ஓனர் கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி ரீஃபண்ட் அமௌண்ட்டை கொடுத்து தான் ஆகணும். கிளியரா? ஓகே. ஸோ இதான் செக்ஷன் 4(3) அக்ரிமெண்ட் டு சேலில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கேஸில் நீங்கள் பார்க்குறப்போ இல்லை ரீட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஸோ சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் ஆட்ல இருந்து பிஸ்னஸ் லா ஃபுல் ப்ரொவிஷன் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கிளாஸ் நீங்கள் என்ரோல் பண்ணுங்கள்.